இந்த மதுரை மாநகரம் என்றாலே பழமை வாய்ந்த 183 ஆண்டு சிறப்பு வாய்ந்த இந்த பேராலயம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக இருக்கின்றது. இந்த சின்னத்தின் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றமான சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, அனைத்து விதமான சமயத்தவரும் வந்து இந்த அன்னையை தரிசித்து செல்கின்றார்கள், வணங்கி செல்கின்றார்கள். அதுவே இந்த பேராலயத்தின் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது இப்பொழுது சில சமயங்களில் இன்று ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக பார்த்தோம், மீனாட்சி அம்மனுடைய வேடம் தரித்த அல்லது முருகனுடைய வேடம் தரித்த, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் தரித்த, முஸ்லீம் வேடம் தரித்த சிறு குழந்தைகள் வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து சென்றார்கள். இதுவே நமக்கு மிகச்சிறந்த சமய நல்லிணக்க ஒரு பண்பாட்டை எடுத்து கூறுவதாக இந்த மதுரை மாநகரம் சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு இது மட்டுமல்லாமல் இந்த குடிலை பார்ப்பதற்காக ஏறக்குறைய 50,000 மக்கள் வருவார்கள். நாளை 5:30 மணிக்கு அவர்கள் வருவார்கள். 5:30 மணியிலிருந்து ஏறக்குறைய 11 மணி வரை அனைத்து மதத்தவரும் வந்து இந்த குடிலை தரிசித்து செல்வார்கள். அதுவே ஒரு மிகச்சிறந்த சமய நல்லிணக்கத்தை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சிறந்த பண்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த சிறப்பு கொண்டாட்டங்கள் அனைத்துமே நம்மை நேர்வழிக்கு இட்டு செல்வதாக, அனைவருமே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. எனவே நாமும் அதே எண்ணத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அணுகுவோம். நாமும் அனைத்து விதமான ஆசியையும் அருளையும் பெற்று செல்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.